Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ. கார்த்திகை தீபம் வந்துடுச்சு. கார்த்திகை தீபத்துக்கு நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு அழகான மாவு விளக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக கோயில்லையுமே ஸ்பெஷலாக ஏதாச்சும் வேண்டிக்கிட்டோன்னா ஏற்றி வைக்கலாம். இதுக்கு நம்ம இடியப்ப மாவு இல்லாட்டினா அரிசி மாவு, ஈவன் கடையில் வாங்கின அரிசி மாவில் கூட நம்ம இதை செய்யலாம். ஸோ அந்த முறையை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த விளக்கு எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் இந்த விளக்கை எங்கெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது, அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ரெட்டிப்பு பலன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விளக்கு செஞ்சு நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த விளக்கு செய்கிறதுக்கு முதல்ல நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி மாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இடியப்ப மாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த மாவில் நீங்கள் ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப்பு இடியப்ப மாவு எடுத்திருந்தால் 1.5 கப்பு தண்ணி, அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான தண்ணியை நீங்கள் அந்த மாவில் ஊற்றி பிசைய வேண்டியதான். ஸோ அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு அரிசி மாவுனாலும் இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவுனாலும் நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். அந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா வரும். ஈவன் நம்ம மோதகம் எல்லாமே அந்த மாதிரியே செய்யலாம், விரிசலே வராது. இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப்பு தண்ணியில் 1 கப்பு அரிசி மாவை மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எந்த நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி அந்த கணக்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க இடியப்ப மாவில் செஞ்ச அளவுக்கு ரொம்பவே நல்லா வரும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதே மோதகம் கூட செய்யலாம், இல்லை கொழுக்கட்டை கூட செய்யலாம். அதுக்கு நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் விளக்கு செய்கிறதுனால 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடியில் கொஞ்சம் மாவாக இருக்கும், அதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லைட்டாக வேணுமா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஆனால் இந்த தண்ணியே போதும். அப்படி கொஞ்சம் உங்களுக்கு அதை கடைசியாக இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அப்புறம் உங்களுக்கு காந்திடும். நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் வற்றி அப்படியே உங்களுக்கு நல்லா திக்காகி வரும். அப்படியே அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இடியப்ப மாவில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா திக்காகி வரும். இந்த சமயத்தில் நீங்கள் கையை வச்சு தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாது, அந்தளவுக்கு இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம், இல்லாட்டினா அது அடி செவந்துடும். ஸோ இதை ஏதாச்சும் ஒரு பவுல் இல்லை பிளேட்டில் மாற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதில் மறுபடியும் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல விரிசல் இல்லாமல் நல்லா உங்களுக்கு சேர்ந்து வரும் நம்ம செய்யும் போது. ஸோ இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சே நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை கொஞ்சம் நம்ம ஆற விட போகிறோம். இது ஆறும் போது காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே ஈரமான டவல் இல்லட்டினா நம்ம பேப்பர் டவல் இருந்துச்சுன்னா அதை நல்லா நனைச்சிட்டு மேலே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர்லேயே சூப்பரான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இட்லி பானை இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இட்லி குக்கர் மாதிரி இருந்தாலோ அதை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம விளக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதை உங்களோட கட்டை விரல் வச்சு நடுவில் லைட்டாக ஒரு குழி மாதிரி மேக் பண்ணி அப்படியே நீங்கள் சர்க்கிள் பண்ணி கொண்டு வாங்க. கையில் நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரதுக்கு லைட்டாக வேணுமா எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா குழியாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றும் போது எண்ணெய் நல்லா நிற்கும். ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணிட வேணாம். ஸோ விளக்கு திரி வைக்கிறதுக்கு அந்த நுனியில் மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம எட்ஜஸ் ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ
அழகாக வந்து விளக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த விளக்கு வந்து வச்சிடலாம். நம்ம இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு 2-3 விளக்கு செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு முக விளக்கெல்லாம் செஞ்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நான் எப்படி வந்து 5 முக விளக்கு செய்யலான்னு காமிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மாவு நிறையா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம தம்பு வச்சு மேலே மட்டும் வந்துட்டு நல்ல ஒரு குழியாக வர மாதிரி செய்ய போகிறோம். ஆனால் அடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே திக்காக இருக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் விளக்கு இருக்கிற மாதிரி, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நுனி இல்லாமல் 5 நுனி வைக்க போகிறோம். ஸோ 5 முக விளக்கு வந்து நம்ம இதில் ஏற்றலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப அழகாக வரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு அதே சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சிடலாம். அடுப்பு வந்து எப்போதுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் கீழே வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச விளக்கு நல்லாவே வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் மிச்சம் இருக்க கொஞ்சோண்டு மாவில் வந்துட்டு மோதகமும் செஞ்சேன். ஸோ அதுவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றலாம். ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வச்சு சாமி கும்பிடும் போது நமக்கு வந்துட்டு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் கார்த்திகருக்கு வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வைங்க. ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், ரொம்ப விசேஷமும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி மாடலில் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டும் கிடையாது, நம்ம கோயில்லையும் நம்ம வேண்டுதல் இருந்துச்சுன்னா சாமிக்கும் இந்த மாதிரி விளக்கேற்றி வைக்கலாம். இது வந்து ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமி ரூமில் 2 விளக்கு வைப்போம். ஸோ இது வந்து ஒத்தப்படையில் வர்றதுக்காக சாமி ரூமில் 2 விளக்காக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 விளக்கு கிச்சனில் வைக்க போகிறோம். அதில் ஒரு விளக்கு ரைஸுக்கு மேலே, இன்னொரு விளக்கு துவர, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்புக்கு மேலே ஒரு விளக்கு. இந்த மாதிரி 3 விளக்கும் வந்துட்டு கிச்சனில் வச்சிடலாம். நம்ம சமையலில் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த 3 பொருள் மேலே வைக்கிறதுனால என்றைக்குமே இந்த பொருள்லாம் குறையாமல் நிறைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வைக்கிறோம். இது இல்லாமல் நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும், அதுக்கப்புறம் நம்ம வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.